ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். மங்களகரமான இந்த நாளில் உனக்கு ஒரு வரங்கள் அல்ல, 2 வரங்களை மகிழ்ச்சியாகவே அளிக்கிறேன். இந்த 2 வரங்களும் சர்வ நிச்சயமாக உனக்கானதே. மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள். மகிழ்வாகவே உன் வாழ்க்கையை வாழலாமே. உன் நிழல் எப்படி உன்னை பின்பற்றி வந்து கொண்டே இருக்கிறதோ, எல்லா பொழுதும் வந்து கொண்டே இருக்கிறதோ, அதே போல் நீயும் உன் மனதை பின்பற்றி சென்று கொண்டே இருக்கிறாய். உன் மனம் என்ன சொல்லுகிறதோ, உன் மனம் என்ன நினைக்கிறதோ, உன் மனம் என்ன ஓட்டம் ஓடுகிறதோ அதன்படி உன் வாழ்க்கையை நீ நகர்த்தி கொண்டிருக்கிறாய். என்னுடைய வார்த்தைகள் சில சமயம் உன் மனதிற்குள் சென்று உன் மனதை மாற்ற முயற்சி செய்கிறாய். சாயப்பாவின் வாக்குகளை கேட்டுக்கொண்டு அதன்படி நடக்கவும் முயற்சி செய்கிறாய். அப்படி எண்ணம் தருவாயில் சாயப்பாவின் வாக்குப்படி இனி நான் நம்பிக்கையாகவும் இருப்பேன், பொறுமையாகவும் இருப்பேன், இனி வெற்றியை நோக்கியே என் பயணம் இருக்கும் என்ற முடிவையும் எடுக்கிறாய். நீ அந்த முடிவை எடுத்தாலும் கூட சிறிது நேரத்திலேயே உன் மனம் உன்னை குழப்ப ஆரம்பித்து விடுகிறது. நம்பிக்கையோடு இருந்தால் வாழ்க்கையில் வெற்றியை அடைய முடியுமா? தன்னம்பிக்கையோடு இருந்தால் மட்டும் வெற்றிக்கான வழியில் செல்ல முடியுமா? பொறுமையாக இருந்தால் மட்டும் நம் வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்துவிடுமோ என்ற எண்ணம், குழப்பம் உன் மனதில் அதிகமாகவே எழுகிறது. கேட்டதெல்லாம் கிடைக்குமா? நம் வாழ்வில் இதெல்லாம் நடக்குமா அல்லது நடக்காமலேயே சென்று விடுமா? வாழ்க்கையில் அதிசயங்கள் நம் வாழ்வில் நிகழாமலேயே சென்று விடுமா என்பது போன்ற பல குழப்பங்கள் உன் மனதில் ஆக்கிரமித்து கொண்டு உன் மனமே உன்னை வீழவும் செய்கிறது. இந்த எதிர்மறையான எண்ணங்களும் எதிர்மறையான கேள்விகளும் கேட்டு கேட்டு உன் மனதை நீயே குழப்பிக்கொண்டு, உன்னையும் குழப்பிக்கொண்டு, உன்னை சுற்றி இருப்பவர்களையும் குழப்பத்திற்கு ஆளாக்கி வைத்திருக்கிறாய். இப்படி எதிர்மறை சிந்தனைகளால் மட்டுமே நிரம்பி இருக்கும் உன் மனம் அதையே நினைத்து கொண்டு, அதையே பேசிக்கொண்டு, அதை பற்றி மட்டுமே சிந்தனை செய்து கொண்டிருப்பதால் நீ அந்த மனதிற்கு, உன்னுடைய மனதிற்கே அடிமையாகி விடுகிறாய். எதிர்மறை எண்ணத்திற்கும் மிக அடிமையாகியே விடுகிறாய். அப்படி இல்லாமல் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறை கட்டுப்பாட்டில் எப்பொழுதுமே நீ வைத்திருந்தால் எதிர்மறை கட்டுப்பாட்டிற்குள் நீ செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீ அடைய வேண்டிய வெற்றியை நிச்சயமாக அடைந்தே தீரலாம். உனக்கான வரங்கள் உன் கைகளில் வந்து சேர்ந்தே தீரும். அந்த வரங்கள் நீ சந்தோஷமாக பெற்றுக்கொண்டாலும் கூட எதிர்மறையாக உன் மனதை சிந்திக்க விடாமல் எப்பொழுதும் நேர்மறை எண்ணத்தோடு, நேர்மறை சிந்தனையோடு, நேர்மறையாகவே மட்டுமே வாழ்ந்து கொண்டிருந்தால் உன் வாழ்வு எப்பொழுதுமே பிரகாசமாகவே இருக்கும். நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயமாகவே உன் வாழ்க்கை நிகழும். சரி, என்னதான் என்னை சுற்றி எதிர்மறையாக நடந்தாலும் எதிர்மறையாக நினைக்காமல் நான் எப்படி இருப்பது என்றுதானே நீ கேட்கிறாய்? அதையும் நான் உனக்கு கூறுகிறேன். எதிர்மறையாக நினைக்காமல் இருப்பதும் நல்லதே நடக்கும், அனைத்தும் சரியாகத்தான் நடக்கும் என்ற எண்ணங்களை வளர்த்து கொள்வதுமே நேர்மறை எண்ணங்களாகவே இருக்கிறது. நேர்மறை எண்ணங்களாய் மட்டுமே நான் நினைத்து கொண்டிருந்தால், செய்து கொண்டிருந்தால், வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்தால் என் வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்துவிடுமா? என் வாழ்வு நல்ல விதமாக மாறிவிடுமா? வெற்றியை நான் அடைய முடியுமா என்ற கேள்வியை உன் மனதில் எழ வேண்டிய அவசியமே இல்லை. நேர்மறை எண்ணங்களால் தான் உன் ஆயுள் காலம் அதிகரிக்க செய்கிறது, மன அழுத்தம் குறைகிறது, துன்பங்களை தாங்கும் உந்து சக்தியும் கிடைக்கிறது. அந்த நேர்மறை எண்ணங்களால் தான் நல்வாழ்வும் அமைகிறது. சர்வ நிச்சயமாக வாழ்வு நல்லதாகவே அமைந்து விடுகிறது. நேர்மறை எண்ணங்களை பற்றி பல சிறந்த விஷயங்கள் கூறிக்கொண்டே போகலாம். வாழ்க்கையில் வரும் மனிதர்கள் நேர்மறை எண்ணங்கள் கொண்டவர்களா என்பதை முதலில் நீ உறுதிப்படுத்திக்கொள். உன்னை சுற்றி இருப்பவர்கள்
நேர்மறை எண்ணத்தோடு வாழ்கிறார்களா அல்லது எதிர்மறை எண்ணத்தோடு வாழ்ந்து உன்னையும் மாற்ற நினைக்கிறார்களா என்பதை முதலில் உறுதிப்படுத்திக் கொள்ளு. முதலில் தெளிவாக புரிந்து கொள். உனக்கு ஆதரவாக நல்ல பல அறிவுரைகளை தந்து கருத்துக்களை காது கொடுத்து பொறுமையோடு கேட்பவராக இருப்பவர்களோடு உன்னுடைய தொடர்பை முதலில் ஏற்படுத்திக்கொள். அதனால் அவர்கள் மூலம் நேர்மறையான எண்ணங்களை மிக சுலபமாக உன்னால் வளர்த்து கொள்ள முடியும். நேர்மறையாக சிந்திக்க அடுத்தது கற்றுக்கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு, இதற்கு முன் நான் இந்த செயலை செய்ததே இல்லை என்று ஒரு விஷயத்தை யோசிப்பதை விட புதிதாக ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறதே என்று நேர்மறையாக முதலில் சிந்தனை செய்ய வேண்டும். அதேபோல் அந்த செயலை செய்ய மிகவும் கடினமாக இருக்கிறதே, இதை எப்படித்தான் செய்து முடிக்கப் போகிறோமோ என்று எண்ணாமல் நேர்மறையாக நான் வேறொரு கோணத்தில் இதை நிச்சயமாக அணுகி நிச்சயமாக சமாளித்து வெற்றி காண்பேன் என்று சிந்திக்க வேண்டும். அப்படி எதிர்மறையாக சிந்திக்காமல் நேர்மறையாக சிந்திக்க கற்றுக்கொண்டாலே போதும். உன் எண்ணம், உன் வாழ்வு, உன்னுடைய வாழ்க்கை எல்லாமே நேர்மறையாகவே இருக்கும், நிரந்தர நன்மையாகவே இருக்கும். மனதிலுள்ள எதிர்மறை எண்ணங்களை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்காமல் அதிலிருந்து விடுபட வேறு ஒரு நபருக்கு ஏதாவது நன்மை செய்ய முயற்சியும் செய்யலாம். அப்படி நாம் செய்யும் பொழுது நம் தவறான எண்ணங்களிலிருந்து கவனத்தை வேறு நல்ல விஷயத்தில் திசை திருப்ப முடியும். மற்றவருக்கு செய்யும் நன்மைகளால் மன திருப்தியும் ஏற்படும். நல்ல எண்ணங்கள் மனதில் உருவாக ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். அதை விட்டுவிட்டு உன்னை சுற்றி ஏதாவது எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறை நிகழ்வுகள் நிகழ்ந்தால் அதை பற்றியே பயந்து குழம்பிக் கொண்டிருக்கிறாய். நடந்தது போல, நிகழ்ந்தது போல நம் வாழ்க்கையில் நடந்துவிடுமோ, நிகழ்ந்துவிடுமோ, வாழ்க்கை மாறிவிடுமோ, என்னாகுமோ, ஏதாகுமோ என்ற குழப்பம் உன் மனதில் அதிகமாகவே உன்னை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது. உன்னில் இருக்கும் எதிர்மறை என்னும் விளக்கை மிக பிரகாசமாக எதிர்த்து கொண்டிருக்கும் அந்த எதிர்மறை விளக்கை அணைத்துவிடு என்று நான் கூறுகிறேன். அதை அணைத்துவிட்டாலே போதும், உனக்குள் நேர்மறையான விளக்கை நான் மிக பிரகாசமாக ஏற்றி வைப்பேன். நீயும் அந்த எதிர்மறை விளக்கை அணைக்க வேண்டும் என்றுதான் முயற்சி செய்கிறாய். ஆனால் அந்த விளக்கு மேலும் பிரகாசமாக எரியும்படி எண்ணெயை வார்த்து கொண்டுதான் இருக்கிறாய். உன்னுடைய எதிர்மறை விளக்கு மிக பிரகாசமாக எரிந்தும் கொண்டிருக்கிறது. இதுதான் உன்னுடைய பிரச்சனை. அதை முதலில் மாற்றிவிடு. உன்னுடைய எதிர்மறை எண்ணங்களை உன் மனதிலிருந்தும் உன் வாழ்விலிருந்தும் அழித்துவிடு. அப்பொழுது உன் மனம் நிம்மதியாகும். எதிர்மறை எண்ணங்கள் உன் மனதிலிருந்தும் வாழ்க்கையிலிருந்தும் சென்றுவிட்டாலே நேர்மறை எண்ணங்கள் நிரம்ப பெற்று நீ கிடைப்பது, பார்ப்பது, உனக்கு வருவது எல்லாமே உனக்கு நேர்மறையாக தோன்றும். வாழ்வே மிக பிரகாசமாக இருக்கும்படி நான் அமைத்து தருகிறேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ கவலையோ வேதனையோ பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் தான் உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறேனே, பின் எதற்காக உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டே இருக்கிறாய்? நம் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடந்துவிடுமோ என்ற தேவையில்லாத சிந்தனைகளை உன் மனதில் நினைப்பதை முதலில் நிறுத்திவிட்டு பொறுமையாக இரு. உனக்கு ஒரு நல்ல தாயாக இருந்து என்றும் உன்னை என் அன்பால் தாங்கிக் கொண்டே இருப்பேன். உனக்கு ஒரு நல்ல தந்தையாக இருந்து என்றும் உன்னை என் பாசத்தால் வளர்த்து கொண்டே இருப்பேன். உனக்கு ஒரு நல்ல குருவாக இருந்து என்றும் உன்னை என் அறிவால் ஆசிர்வதித்து கொண்டே இருப்பேன். உனக்கு ஒரு நல்ல நண்பனாக இருந்து என்றும் உன்னை என் நட்பால் நல்வழிப்படுத்தி கொண்டே இருப்பேன். உனக்கு ஒரு நல்ல கடவுளாக இருந்து என்றும் உன்னை என் அருளால் காத்து கொண்டே இருப்பேன். உன் உள்ளத்தில் நான் இருக்கிறேன் என்பதை உறுதியாக நம்பிக்கொண்டே இரு. பின் உன் உள்ளமே நான் வசிக்கும் ஷீரடியின் இல்லமாக மாறிவிடும். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? இன்பத்தை கண்டு பரவசப்படாமல், அதிகமாக பரவசப்படாமல், துன்பத்தை கண்டு
துவண்டு விடாமல், அப்படியே துவண்டு சரிந்து உட்கார்ந்து விடாமல் உன்னை சமநிலையில் வைத்துக்கொள்ள பழகிக்கொள். அப்பொழுது எதற்குமே நீ கலங்க வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த பக்குவமான மனநிலைக்கு முதலில் உன்னை கொண்டு வருவது மிக மிக கஷ்டமாகத்தான் முதலில் இருக்கும். ஆனால் முயன்று பார், முடியாதது என்று எதுவுமே இந்த உலகில் இல்லை. உலகத்தில் எதுவுமே நிலையானது அல்ல என்பதுதான் உண்மையிலும் உண்மை. நிலையாமை மட்டும்தான் இந்த உலகின் ஒரே நிலையான உண்மை. அந்த உண்மையை உணர்த்துவதும் தெளிவதுமான அனுபவமே நமக்கு வாழ்க்கை பயணமாகவே ஆகிறது. அந்த பயணத்தில் ஏதோ ஒரு கட்டத்தில் நாம் விரும்பியோ விரும்பாமலோ இந்த உண்மைக்கு நாம் ஆட்கொள்கிறோம். அதன் தாக்கத்தில் தீவிரத்தில் நாம் அனைவருமே செயலிழந்து நிதானமிழந்து தவறி மயங்கி நிற்கிறோம். அத்தகைய மயக்க நிலையை எதிர்கொள்ளவும் அதிலிருந்து மீளும் வழிவகைகளை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதன்படி நம் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே இருந்தால் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாகவும் அனைவருக்கும் பயனுள்ளதாகவும் மாறிவிடுகிறது. நிலை இல்லாதவர்களை நிலையானது என எண்ணி அதில் மனம் மயங்கி வாழ்க்கையை வீணடிக்காமல் நிலையான பேரருளை உணர்ந்து தெளிந்து அதன் வழி நிற்பதே நம் வாழ்க்கையில் நீ முன்னேறுவதற்கான வெற்றியடைவதற்கான மிகப்பெரிய ஊக்கமாகவே இருக்கும். கோபத்தை முதலில் குறைத்து கொள்ள பழகிக்கொள். எது வந்தாலும் மற்றவர்களிடத்தில் கோபத்தை காட்டாதே. நெருக்கமானவர்களிடம் காட்டப்படும் கோபமும் ஒரு விதமான அன்புதான் என்பதை புரிந்து கொள். எது நடந்தாலும், உன்னை சுற்றி எது நடந்தாலும், உன்னை விட்டு எது விலகினாலும், உனக்கு வாழ்க்கையில் என்ன நிகழ்ந்தாலும் எல்லாமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுதான். தீர்மானிக்கப்பட்டபடிதான் எல்லாமே உன் வாழ்க்கையில் இது நாள் வரை நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் அப்படித்தான் நடக்கும். எல்லாமே இறைவனின் விளையாட்டுதான். கொடுப்பவர் அல்ல இறைவன், கொடுக்க வைப்பவரும் இறைவன்தான். இதை உணர்த்தும் விதமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் அரசன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு பல நற்குணங்கள் பொருந்தியவனாகவே இருந்தான். கடவுள் நம்பிக்கை மட்டும் அந்த அரசனுக்கு இல்லவே இல்லை. ஒரு நாள் அந்த அரசன் நாட்டு நிலைமையை பற்றி அறிந்து கொள்ள மாறு வேடத்தில் நகர்வலம் சென்றான். அப்போது நகரத்தில் 2 பிச்சைக்காரர்கள் பிச்சை எடுப்பதை பார்த்தான். ஒரு பிச்சைக்காரன் கடவுள் பெயரை சொல்லி பிச்சை கேட்டான். மற்றவனோ அரசனின் பெயரை சொல்லி பிச்சை கேட்டான். அரசன் அவர்களிடம், இருவருமே பிச்சை எடுப்பதை நான் பார்த்தேன். ஒருவர் கடவுள் பெயரை சொல்லியும் மற்றொருவர் அரசன் பெயரை சொல்லியும் பிச்சை எடுப்பதற்கு காரணம் என்ன என்று கேட்டார் அரசர். அதற்கு ஒருவர் கடவுள் நம்பிக்கை கொண்ட பிச்சைக்காரன், இந்த உலகம் முழுவதையும் காப்பவன் இறைவன்தான். இறைவனின் அருளால் மட்டுமே ஒருவன் செல்வந்தனாக மாற முடியும். அதனால்தான் நான் இறைவன் பெயரை சொல்லி பிச்சை கேட்கிறேன் என்றான். மற்றொரு பிச்சைக்காரனோ, அரசே, இறைவன் கண்ணுக்கு தெரியாதவன். ஆனால் கண்ணுக்கு தெரிந்த விஷயம் அரசன் மட்டுமே. அரசனால் மட்டுமே ஒருவன் செல்வந்தனாக முடியும். அதனால்தான் அரசன் பெயரை சொல்லி பிச்சை கேட்கிறேன் என்றானாம். அரசர் இருவரையும் அனுப்பிவிட்டு தன்னுடைய அமைச்சரிடம் இது பற்றி ஆலோசித்தார். அமைச்சர் அரசனிடம், அரசே, முதல் பிச்சைக்காரன் சொன்னதுதான் சரி. இறைவன் அருள் இருந்தால்தான் அந்த உதவியை பெற முடியும் என்றார். உடனே அரசர் கோபமுற்று, இறைவன் அருளா அல்லது அரசனின் அருளா என்று சோதித்து பார்க்க தீர்மானித்தான். சில நாட்களில் அந்நாட்டில் உள்ள கோயில் திருவிழா ஒன்று நடைபெற்றது. அங்கு அரசனும் குடிமக்களுக்கு சில பரிசுகளை அளிக்கப் போவதாக அறிவித்தான். பரிசினை பெற குடிமக்கள் அனைவரும் வந்தனர். அவர்களுடன் அந்த 2 பிச்சைக்காரர்களும் நின்றனர். அரசன் ஒவ்வொருவருக்கும் புதிய துணி ஒன்றையும் கூடவே பரங்கிக்காய் ஒன்றையும் பரிசளித்தான். அரசின் பெயரில் பிச்சை எடுப்பவனுக்கு மட்டும் பரங்கிக்காயினுள் நகை, தங்க நகை, வைர வைடூரியங்களை வைத்து அந்த பிச்சைக்காரனிடம் கைகளில் கொடுத்தான். கடவுள் பெயரை சொல்லி பிச்சை எடுத்தவனுக்கு எல்லோரையும் போலயே துணியும் பரங்கிக்காய் மட்டும் பரிசளித்தான். சில நாட்கள் கழிந்தன. அரசன் ஒரு நாள் நகர்வலம் சென்றான். அப்பொழுது அரசர் பெயரை சொல்லி பிச்சை எடுப்பவன் சாலையோரத்தில் அமர்ந்து பிச்சை எடுப்பதைக் கண்ட அரசனுக்கு, நான் பரங்கிக்காயின் உள்ளே தங்க வைர நகைகளை வைத்து பரிசளித்தும் இவன் ஏன் பிச்சை எடுக்க வேண்டிய காரணம் என்ன என்று யோசித்து அவன் அருகில் சென்றான்.
உடனே அரசன் அந்த பிச்சைக்காரனிடம், நான் அன்று உனக்கு பரிசுகள் அளித்தேனே, அதற்கு பிறகும் நீ பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்டான். அந்த பிச்சைக்காரனும், அரசே, நீங்கள் அன்று ஒரு பரங்கிக்காய் பரிசளித்தீர்கள், அதை நான் 5 வெள்ளி காசுகளுக்கு ஒருவனுக்கு விற்றுவிட்டேன். அந்த 5 வெள்ளிக்காசுகளை வைத்து எத்தனை நாட்கள் தான் என்னால் உண்ண முடியும்? அதனால் மீண்டும் பிச்சை எடுக்க வந்துவிட்டேன் என்று கூறினானாம். அதை கேட்ட அரசன் கோபமுற்று, மூடனே, நான் உனக்கு பரிசளித்த பரங்கிக்காயினுள் தங்க வைர நகைகள் வைத்திருந்தேனே, நீ அதை பார்க்கவே இல்லையா? பார்த்திருந்தால் அறிந்திருப்பாயே என்று அவனை திட்டிவிட்டு நகர்ந்தார் அரசர். சற்று தூரத்தில் ஒரு செல்வந்தனை பார்த்தார் அரசர். அவன் இறைவன் பெயரை சொல்லி பிச்சை எடுத்தவன் என்பது அவனுக்கு புலப்பட்டது. அரசன் அவனிடம் சென்று, ஐயா, நீங்கள் முன்பு பிச்சை எடுத்துக்கொண்டு இருந்தீர்கள் அல்லவா? இப்பொழுது எப்படி செல்வந்தனாகீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவனும், அரசே, நான் என் தந்தை இறந்த தினத்தில் சிலருக்கு இறைவன் பெயரை சொல்லி அன்னதானம் செய்தேன். அன்று ஒருவனிடம் 5 வெள்ளிக்காசு கொடுத்து ஒரு பரங்கிக்காய் வாங்கினேன். அதை சமைப்பதற்காக வெட்டிய போது அதனுள் தங்க வைர நகைகள் இருப்பதை கண்டேன். இறைவனின் அருளால் இன்று நான் செல்வந்தன் ஆகியே விட்டேன் என்று கூறினான். இறைவன் அருள் இல்லையென்றால் வாழும் வாழ்வில் எந்த வளமும் பெற முடியாது என்பதை அவன் புரிந்து கொண்டார். அரசர் புரிந்து கொண்டார். நாம் நல்லாட்சி செய்வதற்கும் இறைவன் அருளே என்று அரசர் அறிந்தும் கொண்டார். நல்ல மனம் படைத்தவர்களுக்கு, நல்ல எண்ணம் படைத்தவர்களுக்கு இறைவன் எப்பொழுதுமே அருள் புரிவார். கொடுப்பவர் மட்டும் அல்ல இறைவன், கொடுக்க வைப்பவரும் இறைவன்தான். நம்பிக்கையோடு, இறைவன் மேல் தீராத நம்பிக்கையோடு இருந்தால் நமக்கானது நிச்சயமாக நம்மிடம் வந்து சேரும். இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. சாயப்பா மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் எந்த ஒரு பக்தரையும் சாயப்பா வீண் போக விட்டுவிடவே மாட்டார். பாபாவின் முழு நம்பிக்கையும் அதீத பக்தியும் கொண்டு யார் ஒருவர் செயல்பட்டாலும் அவர்கள் வாழ்வில் வெற்றி நிச்சயம். அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதே என் செல்லமே. எது நீ இழந்தாலும், எது உன்னை விட்டு சென்றாலும், எது உன் மனதை காயப்படுத்தினாலும் உன் சாயப்பாவை மட்டும் நீ விலகவே இல்லை குழந்தையே. நானும் உன்னை விலகவே மாட்டேன். உன் சாயப்பா உன் மீது காட்டும் பரிவையும் பாசத்தையும் அன்பையும் நீ இதுவரை இழக்கவே இல்லை. ஆனால் உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளிலும் சூழ்நிலைகளும் நீ உன் சாயப்பா மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை சில சமயம், சில நேரங்களில் இழந்துவிட்டு குழம்பிக் கொண்டிருக்கிறாய். அதனால்தான் நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன், எனக்காக யாருமே இல்லை, கவலைக்கு கூட தோள் சாய யாருமே இல்லை, என் வாழ்க்கையில் என்னை மீட்டெடுக்க எவருமே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். உன்னையும் வேதனைப்படுத்தி கொண்டு எப்பொழுதுமே உன் அருகில் இருக்கும் உன் சாயப்பாவையும் போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய் என் கண்மணியே. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் கண்மணியே. நீ என்ன எடுத்து வந்தாய், இப்பொழுது நீ இழந்து கொண்டிருக்கிறாய் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். நீ ஏங்கி தவித்த ஒன்று தானாகவே உனக்கு சாதகமாக நடக்கும். எவ்வளவு பெரிய சோதனை எனக்கு வந்திருக்கிறது என்று கடவுளிடம் போய் சொல்லாதே. எனக்கு எவ்வளவு பெரிய கடவுளாக இருக்கிறார் என் சாயிநாதர் என்பதை உனக்கு வந்திருக்கும் அந்த சோதனையிடம் சொல்லிப்பார். எனக்கு உறுதுணையாக, எனக்கு பக்கபலமாக, எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறார் என்று தன்னம்பிக்கையோடு, தைரியத்தோடு உன் சோதனையிடம் அதை சொல்லிப்பார். உன் சோதனையே வந்த தடம் தெரியாமல் உன்னை விட்டு விலகிவிடும். கலங்காதே குழந்தையே, என் துணை உனக்கு எப்பொழுதும் உண்டு. நடப்பதை பார்த்து, உன் வாழ்க்கையில் இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கும் சூழ்நிலையை பார்த்து கலங்கி விடாதே. சூழ்நிலைகள் சட்டென மாறும். நீ ஏங்கி தவித்தது தானாகவே உன் வாழ்வில் நடக்கும்படி நான் மாற்றி காட்டுகிறேன். இதுவரை நடந்ததை, முடிந்ததை பற்றி யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும், எவ்வாறு நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று யோசிப்பவர்களே உண்மையாக வாழத் தெரிந்தவர்கள். நான் கண்டெடுத்த பொக்கிஷம். நீ அப்படிதான் சிந்திப்பாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் குழந்தையே. ஆனாலும் உன் மனவேதனை, உன்னை சுற்றி நடக்கும் சூழ்நிலை, இதனால் உன் மனம் கொஞ்சம் சஞ்சலமடைந்திருக்கிறது.
நீ உன்னை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாய். உன்னை சுற்றி இருக்கும் சூழ்நிலைகள் உன்னை மறுக்க வைக்கின்றது. குழந்தையே, ஒன்றை நன்றாக புரிந்து கொள். மதிக்கப்படாத இடத்தில் மறந்தும் கூட நிற்காதே. ஒருவர் உன்னை மதிப்பதாலோ தாழ்ந்து பேசுவதாலோ உன் வாழ்க்கையில் எதுவுமே ஆகிவிடப் போவதில்லை. நடப்பதுதான் நடக்கும். எழுதப்பட்டவைதான் உன் வாழ்வில் நடக்கும். ஏற்கனவே தீர்வு செய்யப்பட்டதுதான் உன் வாழ்வில் நடக்கும். நீ நினைப்பதாலோ வேதனைப்படுவதாலோ சோதனை பண்ணுவதாலோ போராடுவதாலோ கலங்குவதாலோ எதுவுமே மாறப்போவதில்லை. அனைத்தும் திட்டப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் எல்லாம் என் திட்டப்படிதான் நடக்கும். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் நெருங்காது. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. எந்த சூழ்நிலை வந்தாலும் தன்னம்பிக்கையோடு எதிர்த்து நின்று போராடு. உன் வாழ்க்கையை காப்பாற்ற உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. மிகப்பெரிய உதவி நிச்சயமாக உன் வீடு தேடி வரத்தான் போகிறது. நீ ஆனந்த கண்ணீரோடு எனக்கு நன்றி சொல்வது நிச்சயம் குழந்தையே. ஏனென்றால் உன் ஜாதகத்தை நான் கணித்து விட்டேன். சந்தோஷ தருணத்தை உனக்காக தீர்மானித்து விட்டேன். நீ முகமலரும் அந்த நல்ல நிகழ்வு நல்ல நேரத்தை எதிர்நோக்கி நான் காத்து கொண்டிருக்கிறேன். நீ எதை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயோ அது எல்லாம் சரியாகும். நேரமும் காலமும் கூடி வந்திருக்கிறது கண்மணியே. காரணம் இல்லாமல் என் சிரித்த முகம் உன் கண்ணில் பட்டிருக்காது. ஆச்சரியம் நிறைந்த ஒரு இன்ப அதிர்ச்சி உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. தவற விட்டு விடாதே. நீ எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு மங்கள செய்தி உன் இல்லம் தேடி வரும். உன் வாழ்க்கை மிக சுபிக்ஷமாக மாறும். நம்பிக்கையோடு இரு. ஏன் சாயிநாதரே எனக்கு மட்டும் இந்த நரக வேதனை என்று நீ கதறும் குமுறல் எனக்கு கேட்டது. இதுவரை எதுவும் தவறாக நடக்கவில்லை என் குழந்தையே. உன் மனம் குளிரும்படி ஒரு நல்ல செய்தியை நான் ஏற்படுத்திவிட்டேன். ஏன் எனக்கு மட்டும் நரக வேதனை என்று கலங்காதே. உலகத்தில் உள்ள அனைவரும் இன்பத் துன்பங்களை சகித்து கொண்டு வாழ்ந்துதான் ஆக வேண்டும். அவரவர் செய்த கர்ம வினைப்படி அவரவர் இன்பத் துன்பங்களை சந்தித்துதான் ஆக வேண்டும். உன் கர்மாவை நீ கழித்தேதான் ஆக வேண்டும். எனவே எப்பொழுதுமே முடிவே தெரியாத பாதையில் நான் பயணிக்கிறேன் என்று புலம்புவது நிச்சயமாக பலன் தராது குழந்தையே. உன் பாதையை நீ தேர்ந்தெடு. உனக்கான வாழ்க்கையை நீ தேர்ந்தெடு. உனக்கான பாதையில் தேர்ந்தெடுத்த பாதையில் உன் பயணத்தை தொடர்ந்து கொண்டே இரு. நிச்சயமாக உன் வாழ்வில் நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். கண்மணியே, உன் வேண்டுதல் அனைத்தும் 100% நிச்சயமாக நிறைவேறும். உன் மனதில் இருக்கும் கஷ்டங்களுக்கு நான் பதில் கூறுகிறேன். இதை ஒருமுறை கேட்டால் உன் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும். உன் வாழ்வில் அதிசயம் ஒவ்வொன்றாக நடக்கும். உன் கவலைகளை என் காலடியில் வைத்துவிட்டு நம்பிக்கையோடு இதை கேள். உனது கவலைகள், கஷ்டங்கள், சோதனைகள், வேண்டுதல்கள் எல்லாமே கண்டிப்பாக மாறும். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து நம்பிக்கையோடு இரு. உன் அப்பா வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை என் குழந்தையே. உன்னிடம் யாராவது ஏதாவது கேட்டால் நேரம் காலம் பார்க்காமல் அவர்களுக்கு உதவி செய். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளின் மேல் அன்பு செலுத்து. உன் கஷ்டங்களை நான் தீர்த்து வைக்கிறேன். நீ யாருக்கு உதவி செய்கிறாயோ அவர்கள் ரூபத்தில் நான் உன்னுடனேயே இருப்பேன் என்பதை புரிந்து கொள். நான் உனக்கு கொடுத்த வாக்கை நிச்சயமாக நிறைவேற்றுவேன். நிறைவேற்றியே தீருவேன். இது உன் சாயப்பா உனக்கு கொடுக்கும் சத்திய வாக்கு. குழந்தையே, உனக்கான வாய்ப்பை இப்பொழுது இந்த நொடி தரப்போகிறேன். வாய்ப்பை பயன்படுத்திக்கொள். வெற்றியடைவதற்கான வழியை சிந்தித்து பழகு. தேவையில்லாத விஷயத்தை உன் மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. இன்றோடு உன் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி நாளை முதல் ஆனந்த வாழ்வை நிச்சயமாக பெறுவாய். அதை நான் என் பிரியமான மகளுக்கு கொடுக்கத்தான் போகிறேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். வெகு நாட்களாக நிறைவேறாமல் இருக்கும் காரியம் எல்லாம் கைகூடி வரப்போகிறது.
குழந்தையே, உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு செயலுக்கும் விஷயத்திற்கும் நேர்மறையாகவே இருந்து பழகு. நேர்மறையாகவே பதில் சொல். உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் எப்பொழுதும் நல்லதாகவே இருக்கும். நல்லபடியாகவே நடக்கும். நீ கேட்டது அனைத்தும் கிடைக்கும். விரும்பியது அனைத்தும் நிறைவேறும். என்னிடம் வைத்த பிரார்த்தனைகள் அனைத்தும் நடைபெறும். 100% நிச்சயமாக நடைபெறும். இது உன் சாயப்பா உனக்காக கொடுக்கும் சத்திய வாக்குதான். எனவே என் குழந்தையே, நான் இருக்கும் பொழுது எதற்குமே கலங்காதே, அஞ்சாதே. உன் சாயப்பா சொல்கிறேன் கேள். உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிகழப்போகிறது. வாழ்க்கை என்னும் ஆற்றை நம்பிக்கைக்கு மட்டுமே உண்டு. வாழ்க்கை என்னும் ஆற்றை நம்பிக்கை என்னும் நீச்சல் தெரிந்தவர்கள் மட்டுமே சுலபமாக கடக்கிறார்கள். மற்றவர்கள் கரையிலேயே வீழ்ந்து கிடக்கிறார்கள். இதுதான் நம்பிக்கையின் நியதி. என் அன்பு பிரியமே, கஷ்டத்தில் வரும் துன்பத்தை விட கஷ்டம் வந்துவிடுமோ என்ற பயத்தால் வரும் துன்பமே மிக அதிகம். பயப்படாமல் இரு. எது வந்தாலும் பார்த்து விடலாம் என்று தைரியமாக செயல்படு. நம்பிக்கையால் மட்டுமே இதை நினைக்க முடியும், செய்ய முடியும். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கையே. நம்பிக்கை எங்குமே இருக்கிறது. நமக்குள் இருக்கிறது, நம்மை சுற்றி இருப்பவர்களிடம் இருக்கிறது, புத்தகங்களில் இருக்கிறது, கடவுளிடம் இருக்கிறது, நம்மை சுற்றி நடக்கும் சிறு சிறு சம்பவங்களிலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒவ்வொன்றையும் கூர்ந்து கவனித்தால் நம்பிக்கையை பற்றி நாமே நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் குழந்தையே. எந்த ஒரு விஷயம் செய்யும் பொழுதும் நம்பிக்கையாக நாம் இதை செய்தால் நிச்சயமாக வெற்றி அடைவோம் என்ற நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயமாக வெற்றி பெற்றுவிடலாம். அதை விட்டுவிட்டு வெற்றி பெறுவோமா, இதை செய்ய நம்மால் முடியுமா என்று கேள்விக்குறியோடே செய்ய ஆரம்பித்தால் நிச்சயமாக ஏதாவது ஒரு தடங்கள், சோதனைகள் வரத்தான் செய்யும். வாகனத்திலோ, ரயிலிலோ, விமானத்திலோ பயணம் செய்யும் பொழுது இந்த பயணம் பாதுகாப்பானதாக இருக்கும் என்ற நம்பிக்கை இருந்தால்தான் மட்டுமே நம்மால் வேடிக்கை கூட அந்த பயணத்தில் பார்த்து கொள்ள முடியும். அப்படி இல்லை என்றால் பயத்தோடும் நடுக்கத்தோடும் தான் அந்த பயணம் முடியும். என் அன்பு பிரியமே, நீ எடுக்கும் எந்த ஒரு செயலையும் சிறப்பாக செய்ய முடியும் என்று முதலில் நீ நம்ப வேண்டும். உன் மீது முதலில் நம்பிக்கை வை. உன் சாயப்பா மீது நம்பிக்கை வை. அந்த செயலை நாம் சிறப்பாக செய்வோம். அதற்கு உறுதுணையாக அப்பா துணையாக இருப்பார் என்ற நம்பிக்கையை வை. உன் எண்ணம் போல், உன் நம்பிக்கை போல் எல்லாமே வெற்றிகரமாகவே முடியும். அதை விட்டுவிட்டு நம்மால் இந்த செயலை செய்ய முடியுமா என்று ஒரு கண நேரம் நீ யோசித்தாலே போதும், அனைத்தும் சரிந்தே விடும். என் அன்பு பிரியமே, சந்தேகம் இருக்கும் இடத்தில் சந்தோஷம் இருக்காது பிள்ளையே. நம்பிக்கை இருக்கும் இடத்தில் நன்மைகள் மட்டுமே இருக்கும். ஒருவர் தானே ஏற்படுத்தி கொள்ளலாம் நம்பிக்கையை. அப்படி இல்லாமல் மற்றவர்களின் நிர்பந்தத்தால் கூட நம்பிக்கை ஏற்படுத்தி கொள்ளலாம். உன்னுடைய உழைப்பு என்றுமே வீணாகாது குழந்தையே. வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால் உன்னை பற்றிய மற்றவர்களின் மதிப்பீட்டுகளிலிருந்து உன்னை மேம்படுத்த உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீ எடுத்துக்கொண்டாலே போதும். மற்றதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளாதே. உனக்கு தேவையற்ற வீண் சொற்களை மறந்தும் கூட காதில் வாங்கி போட்டுக்கொள்ளாதே. உனக்கு தேவையில்லாத அந்த சொற்களையெல்லாம் உன் மனதில் தேக்கி வைத்துக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு நீயே தடைக்கல்லாக மாறிவிடாதே என் பிரியமே. கவலைப்படாதே என் பிரிய கண்மணியே. எப்பொழுதும் என்றென்றும் நான் உன்னோடு இருக்கும் பொழுது எதற்காக பயம் உன் மனதில்? பொதுவாகவே வாழ்க்கையில் நம்மிடம் இருப்பதை விட இல்லாததை நினைத்து நினைத்துதான் துயரப்பட்டு கொண்டே இருப்போம், ஏங்கிக் கொண்டே இருப்போம். வெளிச்சம் இல்லாத இடத்தில் நம் நிழல் கூட நமக்கு துணைக்கு வராது, நமக்கு துணையாக இருக்காது. நிரந்தரமே இல்லாத இந்த வாழ்க்கையில் எதற்காக
இருப்பதை விட இல்லாததை நினைத்துக் கொண்டு ஏங்க வேண்டும்? ஏங்கிக் கொண்டிருந்தாலே துன்பம் தானாக வந்துவிடும். துயரம் தானாக நம்மை வந்து தொற்றிக்கொள்ளும் குழந்தையே.